ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு சின்ன பையன் அர்ஜுனோடையது. அர்ஜுனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி கதையாக பார்க்க போகிறோம் குட்டீஸ். அர்ஜுன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப துருன்னு இருப்பான். ஆனால் அவன் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப லேசி. அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டுட்டே இருப்பான். அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வழி ஆகிடுவாங்க குட்டீஸ். அவன் சாப்பிட ஆரம்பித்தானா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கவே மாட்டான். போதுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டு முடிப்பான். அவங்க அம்மாவுக்கு அர்ஜுனுக்கு சாப்பாடு ஊட்டுறதை நினச்சாலே ரொம்ப கடுப்பாக இருக்கும். இவன் என்னடா இவ்வளோ நேரம் சாப்பிட்றான் அப்படின்னு. ஆனாலும் அவங்க அம்மா அவன் சாப்பிட்லன்னா விட மாட்டாங்க. எப்படியாவது சாப்பாடு ஊட்டிடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து அவனுக்கு ஊட்டுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுனோட அம்மாவுக்கு கோபமே வந்துடுச்சு. ஏன் அர்ஜுன் நீ சீக்கிரமாக சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கோபமாக கேட்டுட்டாங்க அர்ஜுனோட அம்மா. ஆனாலும் அர்ஜுன் ஸ்பீடாக சாப்பிட்ற மாதிரி தெரியல. இதை பார்த்து அவங்க அம்மா என்ன செஞ்சாலும் அர்ஜுனை ஸ்பீடாக சாப்பிட வைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அர்ஜுனுக்கு அவங்க அம்மா, அர்ஜுன் நீ நாளையிலேருந்து கண்டிப்பாக ஸ்பீடாக சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிட்டாதான் உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தூங்கிறதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. அர்ஜுன் இந்த நினைப்போடையே அப்படியே தூங்கிட்டான். அந்த நினைப்போடையே தூங்கி போன அர்ஜுனுக்கு அன்னைக்கு கனவுல நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அவன் கனவுல அன்னைக்கு ஒரு ஜெய்ஜாட்டிக்கான ஒரு பெரிய ராட்சசனை பார்த்தான். அந்த ராட்சசனை கொல்றதுக்காக அவனோட சூப்பர் ஹீரோவான ஸ்பைடர்மேனை பார்த்தான். ஸ்பைடர்மேன் அந்த உருவத்தை சமாளிக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது அவனால் முடியாமல் போகுது. அவனுக்கு அன்னைக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு உடம்பு. உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை யாரெல்லாம் அவன் கூப்பிட்டான்னா சூப்பர்மேன், அயன்மேன், அதுக்கப்புறமா ஹல்க், இவங்க எல்லாரையுமே ஸ்பைடர்மேன் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டான். அவங்க எல்லாருமே ஸ்பைடர்மேனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அவன் கூப்பிட்டதான் அவங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ராட்சசனை அடித்து விரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை நேராக கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்பைடர்மேனை அட்மிட் பண்ணி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ஒழுங்காக சாப்பிடாததுனால தான் டயர்டாயிருக்கான்றதை டாக்டர் சொன்னாங்க. அப்போதான் அவனோட ஃப்ரெண்டான ஹல்க்கு சொன்னான், நீ ஒழுங்காக சாப்பிடாததுனால தான் இப்படி உன்னோட எனர்ஜி ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கடா. நீ ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்டான். இதை கேட்டதும் ஸ்பைடர்மேன் சொன்னான், ஆமாடா, நான் சின்ன வயசுலேருந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன். எனக்கு இவ்வளோ பலம் இருந்தும் நான் சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக சாப்பிடாததுனால நான் அடிக்கடி இப்படி சோர்ந்து போயிடுவேன்டா. இப்படி வீக் ஆகிடுறேன். நான் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் இப்படி டக்குன்னு சோர்வாகிறது எனக்கே பிடிக்கலடா அப்படின்னு சொன்னான். அப்போதான் இன்னொரு நண்பனான அயன்மேன் சொன்னான், டே நண்பா, நீ சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாம்லடா. நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்திருந்தா இப்படி டக்குன்னு சோர்வாக மாட்டேடா. பாரு, நீ சின்ன வயசில் ஒழுங்காக சாப்பிடாததுனால தான் இப்போ உனக்கு இப்படி சோர்வாகுது உடம்பு. சரிடா, நான் இனிமேட்டாச்சும் ஒழுங்காக சாப்பிட்றேன், என்னை திட்டாதடா அப்படின்னு சொன்னான் ஸ்பைடர்மேன். இதை கேட்டதும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கோபமாக ஸ்பைடர்மேனை பார்த்தாங்க. அவன் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான், இனிமேட்டு கண்டிப்பாக நான் ஒழுங்காக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. இதோட அர்ஜுனோட கனவு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் எழுந்திரிச்சதும் அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவனுக்கு கனவுல என்னெல்லாம் வந்துச்சு, அவன் கனவுல யாரெல்லாம் பார்த்தான், எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னான். அர்ஜுன் சொன்னா, அம்மா கண்டிப்பாக நான் இனிமேட்டு சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேம்மா. இனிமேட்டு என்னோட சாப்பாடை நான் ஒழுங்காக சாப்பிட்ருவேன், அதே மாதிரி ஸ்பீடாகவும் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டது அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மா அர்ஜுன்கிட்ட சொன்னாங்க, அர்ஜுன், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. அது என்னதுன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிறத தாண்டா சத்து அதிகம். கடையில் விற்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க்கு அதிகமான சத்து கிடையாது.
நீ அம்மா வீட்டில் சமைக்கிறத சாப்பிடும் போது உனக்கு நிறைய சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ காய்கறியும் பழங்களும் அதிகமாக சாப்பிட்ணும் அர்ஜுன் கண்ணு அப்படின்னு அவங்க அம்மா செல்லமாக சொன்னாங்க அர்ஜுன் கிட்ட. இதை கேட்டதும் அர்ஜுன் அப்படியே உருகிட்டான் அம்மா பாசத்தில். சரிம்மா, கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னான். அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட கதை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நல்லா சாப்பிடணும், அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பந்தான் நம்மளும் அயன்மேன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இப்போது நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லனா வளரும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டாதான் வளரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். அப்பந்தான் உங்களால் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். இனிமேட்டு நம்ம அம்மா கொடுக்குற சாப்பாடை நம்ம ஸ்பீடாக சந்தோஷமாக சாப்பிடணும். சரியா குட்டீஸ்? பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க குட்டீஸ்.